இங்க we got a tuberculoma. ஏன் அப்படின்னா that is actually happening because of mycobacterium tuberculosis-னால ஒரு infection source is there. அது லங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி வைரஸ் ரீச் ஆகி இங்க போய் உள்ளுல ஏதோ பிரெயின்ல ஏதோ ஒரு ரீஜன்ல வந்துட்டு இட் காசஸ் a mass lesion. So mass here is a slight mass to a vessel, right? That is tuberculoma. ஒன்னு அங்க இருக்கலாம், அது ஸ்பைனல் கார்ட்ல எங்கேயாவது இருக்கும். பிரெயின்ல இருக்கலாம், பட் ஸ்பைனல் கார்ட்ல எங்கேயாவது இருக்கலாம், ரைட்? இது எங்க இருக்கு? ஸ்பைனல் கார்ட்ல இருக்கா இல்ல பிரெயின்ல இருக்கா? அது எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தி சயின்டிஸ்ட் will change. The signs and symptoms. அதே தான் நீங்க பர்టిక్యులர் சொல்ல மாட்டீங்க. The signs and symptoms they vary. L1 ல இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், C5 ல இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கு முன்னாடி இதனால பார்த்துட்டு ஃபைனல் கார்ட்ல எங்கெங்க வந்துச்சா என்ன பார்த்துட்டுமா ஆன்டீரியர் கார்னர் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், போஸ்டீரியர் கார்னர் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், மெனிஞ்சஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். மெனிஞ்சஸ்ல இருந்தா இந்த சைன்ஸ்ல வரும், ரைட்? இது ட்ராக்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா ஒயிட் காலம் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், கிரே காலம் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், சென்ட்ரல் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் சென்ட்ரல் கார்ட் சிண்ட்ரோம்ல என்னென்ன சைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. போஸ்டீரியர் இருந்தா போஸ்டீரியர் கார்டுக்கு உள்ள சைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் இஸ் இது எங்க எந்த ரீஜன்ல அஃபெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பிரெயின்ல ஃப்ரான்டல் ரீஜன் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். Then cognitive area affect ஆயிருச்சுன்னா so cognitive effect may be covered. So basal area affect ஆயிருச்சுன்னா the coordination may be missing and the planning of the movement may be missing. Motor control is missing. Cerebellumல வந்துருச்சு அப்படின்னா அங்க equilibrium and balance is missing. So இந்த ரீஜன்ல அஃபெக்ட் ஆயிருக்கோ and எவ்வளவு பெருசா அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து the signs and symptoms will be there, right? இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ சொன்னல இதெல்லாம் signs and symptoms. Physical examination is very essential. இதை கண்டுபிடிக்கிறது பார்ட்டிகுலரா இது எதனால வந்துச்சு? டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ்னால வந்திருக்கலாம், அதனாலதான் வந்துச்சு இல்லையா? அதுல ஒரு பார்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இதுல என்ன எதை வச்சு கண்டுபிடிக்குமோ அதே தான் அதுலையும். வாட் ஆர் த திங்ஸ்? நியூரோ இமேஜிங் லைக் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ இஸ் ஆக்சுவலி பெட்டர் than சிடி இந்த கண்டிஷன்ல. எம்ஆர்ஐ பெட்டர் than சிடி, ரைட்? நியூரோ இமேஜிங் சிடி எடுக்கலாம், தப்பு இல்லை, சிடி எடுக்கலாம். But anyway, MRI is better than CT in this condition, right? Because the soft tissue lesions clear ஆயிடும். Yeah. So எவ்வளவு தூரம் ஆயிருக்கு, எங்க பர்டிகுலரா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் MRI clear ஆயிடும். CT ஓட இல்ல clear ஆயிடும். அதனால we go for this. Then we go for biopsy. No, we go for neuroimaging and we go for biopsy. இதோட தனியா பாக்ஸ் போட்டு இருக்கோம். இது எதே but very rare. So for example, too much error can go. Initially we go for neuroimaging, then biopsy. Biopsy means எங்க இருக்கோ அந்த நியூரோ இமேஜஸ் வந்துட்டு எம்ஆர்ஐ வச்சுட்டு எந்த ரீஜன்ல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் they go for taking a sample. எடுத்த உடனே சர்ஜரி அப்படின்றது அவசியம் இல்லை. we go for taking a sample. So அந்த சாம்பிள் எடுத்துட்டு அதை பயாப்சி செக் பண்ணி பார்த்தா எதுக்கு டியூபர்குலோஸ் பாக்டீரியா இருக்குன்னா அது ஒருவேளை கேன்சரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எம்ஆர்ஐல மாஸ் லீஷன் மட்டும் தான் இருக்கு. எம்ஆர்ஐ எடுத்துட்டு இருக்கும்போது இது கேன்சர் எழுதி காட்டாது இல்லையா? தெரியாது. எம்ஆர்ஐ எந்த லீஷன் ஆப்ரேஷன் எங்க டேமேஜ் இருக்கு எங்க லீஷன் ஆயிருக்குன்னு தான் தெரியும். எம்ஆர்ஐ பார்க்கும்போது இது வந்துட்டு பெரியன் டியூமர், இது மேலிக்னன்ட் டியூமர், இது வந்துட்டு டியூபர்குலோமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ரைட்? ஸோ we have to check for it. So biopsy, then CSF analysis. Yeah. So அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். CSF analysis that external air science same thing is checked out here because இதுல ஒரு பார்ட் தான் இருக்கு. டியூபர்குலோமா என்ன அப்படின்னா ஒன் இந்த ஓகே இப்படி வெச்சுக்கோங்க. இந்த பிரைமரி ரிச் ஃபோக்கஸ் இந்த பிரைமரி ஃபோக்கஸ் அப்படியே ரிச் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சு இல்லையா? இந்த ரிச் ஃபோக்கஸ் லங்ஸ்ல வந்துனா we got in this way. So இது இருக்கு இல்லையா? இதோட பேஷண்ட் tuberculoma. The same when it is present in the spinal cord also, you can present in brain also. So we call that central nervous system tuberculoma. Tuberculoma. Okay, that means indirectly it is rich focus. அதுதான் அங்கே இருக்கு. Okay, அங்க போனதுக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆயிடும், ரிச்சா டெவலப் ஆயிடும். Okay, then we can go for CSF analysis. இப்போ இந்த tuberculoma brainல இருக்கிறதுனால just brainல calculation உள்ளுக்குள்ள tuberculoma உள்ள ஒரு மார்க் லீஷன். சரி, ஓகே,
tuberculoma ஏதோ வாட் ஆர் மேபி தி மார்க் விஷன் பிரசன்ட் பிரெயின் அப்போ உள்ள என்ன ஸ்பேஸ் இருக்கு இது ஸ்பேஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்பேஸ் இல்லாததுல அல்டிமேட்லி இட் வில் பி compressing the entire area. So definitely அதனால தான் headache வரும். Right? So இதை தாண்டி ஸ்பேஸ் இல்லாததுல it will compress that particular area. So after compressing it will cause midline shift. So இதை நம்ம MRI CT பக்கத்துல CT இருக்கும் midline shift will be there. Ventricles will go for disappear. So midline shift will be there. So இதெல்லாம் அதுல பார்க்கலாம் நியூரோலஜில பார்க்கலாம். then அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்படி இவ்வளவு தூரம் கம்பேர் பண்ணிட்டு அப்ப வேற எதனா தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னா எஸ் இந்த பர்டிகுலர் ரீஜன் வேற இஸ் சம்திங் சப்போஸ் இட் இஸ் இன் ஹையர் சென்டர் அதுக்குண்டான தெரிஞ்சு ஹையர் வரலாம் அதுக்குண்டான தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் சென்டர்ஸ்ல அப்போ இது டியூபர்குலோமா வரதுனால வந்து ஸ்ட்ரோக் வரலாமான்னு மோர் ஆர் வீக்னஸ் மேபி தேர் ரைட் in a particular region motor area it is compressing motor weakness may be there sensory region it is compressing sensory deficient may be there particular எது நடந்துச்சுனாலும் நடக்காது definitely brainல ஒரு mass lesion இருக்குன்னாலே it will cause seizures so seizures predominantly very important seizures or epilepsy will be a predominant it is very important treatment as usual tuberculoma tuberculous meningitis genetic மட்டும் அதே போல தான் primary source is tuberculous bacteria right so அந்த பாக்டீரியாக்கு we go for medicines இது சொல்லிட்டு இருந்த ஒரு மெடிசன் இது ஸ்டார்ட் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மெடிசன் ஏன் எப்படி போறீங்க இது சொல்ல மாட்டீங்க இது சொல்லுவேன் இல்லையா அப்பா அது சோ அதுக்குண்டான மெடிசன்ஸ் tuberculous உண்டான மெடிசன்ஸ் review plus physical examinations like எது weakness இருந்துச்சோ எது deficient இருந்துச்சோ அதெல்லாம் going for physical therapy and then எப்போ இனிஷியலா இல்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைமரி குரூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் வரதுக்கு தேர்ட் டெர்ஷியரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் we start our therapy more of a strengthening movement spot இது எல்லாமே ஃபுல் தான் இருக்கலாம் அது வரைக்கும் ஈஸி ரைட் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல இட் மே காஸ் இப்போ இது முடிஞ்சது டியூபர்குலோமா முடிஞ்சது இதோட கண்டினியூஷன் பாயிண்ட் ஓகே டியூபர்குலோமா என்ன வச்சு சரி அங்கேயே சொல்லிடலாம்னு சொல்லுங்க ஓகே ரைட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல this is only focal area அதுக்கப்புறம் the entire area that means because of CSF it may be throughout the entire area அப்ப CSF elevate ஆகலாம் CSF ஜாஸ்தியா இருக்கலாம் so that hydrocephalus வரலாமா so hydrocephalus is also an important thing here maybe or may not be இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் so hydrocephalus வரலாம் right so இந்த விஷயங்கள் நீங்க tuberculous meningitisனால வரதுக்கு வாய்ப்பு right how we are going to handle this CSF analysis yeah CSF analysis to monitor right physical examination is very important right when CSF இது particular tuberculous meningitis க்கு உண்டான விஷயங்கள் இருக்கு இல்லையா அது என்னன்னு சொல்லுங்க CSF analysis or CSF examination